Hi students, in the video converse of angle bisector theorem பத்தி பார்க்க போறோம். So converse of angle bisector theorem ஓட statement என்னன்னா, if a straight line through one vertex of a triangle, vertex அப்படின்றது இந்த corners 3 vertex இருக்க triangleல அதுல ஏதோ ஒரு vertexல இருந்து ஒரு line draw பண்றாங்க. Suppose இந்த vertexல இருந்து ஒரு line draw பண்றோம். A straight line drawn through one vertex of a triangle divides the opposite side. இந்த opposite side இந்த line ரெண்டா divide பண்ணுது internally. So இந்த ratio இதை divide பண்ற இந்த ratio வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா other two sides containing the angle அப்படின்னா இந்த angle contain ஆயிருக்கிற sides இந்த ரெண்டு சைடுக்கும் நடுவுல தான் இந்த angle contain ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. Opposite sides internally in the ratio of the other two sides, then the line bisect the angle internally at the vertex. That means bisect அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த ஆங்கிளை ரெண்டா பைசெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டா கட் பண்ணும். இது மொத்தமாக ஒரு 80 டிகிரினா இந்த பக்கம் ஒரு 40 இந்த பக்கம் ஒரு 40 வரும்போது எக்ஸாக்டாக ரெண்டா கட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இஃப் a straight line through one vertex of a triangle divides the opposite side internally, the ratio of the other two sides, இதோட ரேஷியோ ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து ரெண்டா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நம்ம வந்து இது ஒரு ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிசின்றது வந்து நம்மளோட ட்ரையாங்கிள். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே நான் கிவனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிவன் அப்படின்றது வந்து ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஏலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்களே அதை நம்ம ஏடி நேம் எடுக்க போகிறோம். ஸோ ஏடி டிவைஸ் பிசி, பிசின்ற லைனை இந்த ஏடின்ற லைன் டிவைட் பண்ணுது. நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும், பிடி பை டிசின்ற ரேஷியோ கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள் ஏ டு மீட் பிசி அட் டி. ஸோ இதுதான் கொஸ்டினில் கிவன். இதோட ரேஷியோ வந்து இந்த ஏடின்ற லைன் வந்து பிசியை டின்ற மீட் பண்ணுறதுனால கிடைக்குது அப்படின்றது கிவன். நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏ வந்து பைசெக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏடி இஸ் அ angle bisector of angle A. ஸோ அதுதான் நம்மளோட டூ ப்ரூவ். ஸோ இந்த கிவனோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏடின்ற லைன் பிசியை டிவைட் பண்ணது இல்லையா அதோட ரேஷியோவும் அதாவது பிடி பை டிசியோட ரேஷியோவும் ஏபி பை ஏசியோட ரேஷியோவும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? டூ ப்ரூவ். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி is the angle bisector of angle A. AD is the angle bisector னு prove பண்ணும். AD is a angle bisector of angle A னு கூட சொல்லலாம். angle A வந்து ரெண்டா. ஸோ இந்த நம்மளோட டயக்ராம். இந்த டயக்ராம் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஆங்கிள் வந்து சேம்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ சியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அந்த சியிலேருந்து வரைகிற லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஏடிக்கு பேரலாக இருக்கணும். ஸோ இது ஏடின்ற லைன், இதுக்கு பேரலாக சியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. சியிலேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனோட நேம் வந்து சிஇன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த இ வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த பிஏ அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த லைனை இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இப்படி மீட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களோட இ. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைனோட பேர் என்னென்னா சிஇ. அது எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா ஏடிக்கு பேரலாக இருக்கும். எக்ஸ்டெண்ட் நம்ம இந்த பிஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இயில் மீட் பண்ண வச்சோம் இல்லையா அதை இங்கே எழுதிடணும். எக்ஸ்டெண்ட் பிஏ டு மீட் இ. ஸோ இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். சின்ற ஒரு லைன் ஏடிக்கு பேரலாக வரைஞ்சிருக்கோம், அதை பிஏவை மீட் பண்ணி இங்கே ஈல ஜாயின் பண்ண வச்சுருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நம்மளோட ஏம் என்னென்னா இந்த ஏடின்ற லைன் வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் பற்றி தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நம்ம நேம் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆங்கிள் 1னும் இதை நம்ம ஆங்கிள் 2னும் நம்ம முதல்ல அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிளோட பேர் நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். அந்த ஆங்கிளோட பேர் என்னென்னா பிஏடி. ஸோ பிஏடி அப்படின்றத ஆங்கிள் 1னும் இன்னொன்று இந்த ஆங்கிளோட பேர் என்ன அப்படின்னா ஆங்கிள் டிஏசி அப்படின்றத ஆங்கிள் 2னும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரீசன் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு அசம்ஷன் தான். நம்ம ரெண்டு ஆங்கிளுக்கு ஒரு பேர் எடுத்திருக்கோம், இதுதான் நம்மளோட அசம்ஷன். இப்போது டயக்ராம்லேருந்து பார்த்தா இந்த ஏடியும் இந்த சிஇயும் பேரலல் லைன்ஸ்.
நம்மளோட இந்த லைன்ஸ் வந்து டிரான்ஸ்வர்சல். ஏசின்றதும் டிரான்ஸ்வர்சல் தான். ஸோ டிரான்ஸ்வர்சல் தான். டிரான்ஸ்வர்சல்னால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே இது ஆங்கிள் 1னா இது கண்டிப்பாக ஆங்கிள் 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இந்த லைனும் பேரலல். அப்போ இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் இது ஒரு இன்டீரியர், இது ஒரு எக்ஸ்டீரியர் அந்த சேம் சைட். அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆங்கிளோட பேர், இந்த ஆங்கிளோட பேர் என்னென்னா BAD ஈக்குவல் டு இந்த ஆங்கிளோட பேர் என்னென்னா ஆங்கிள் AEC. ஏஇசின்ற ஆங்கிள் வந்து ஆங்கிள் 1 தான். ரீசன் என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா அங்கே இருக்க ரெண்டு லைன்ஸும் பேரலல். நம்ம அதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நீங்கள் ரீசன் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு இங்கே ஆங்கிள் 2 இருக்குது. கண்டிப்பாக இதுவுமே ஆங்கிள் 2வாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா மறுபடியும் இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ். இது வந்து உங்களோட டிரான்ஸ்வர்சல். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் பேர் என்னென்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் நான் நேம் தான் எழுத போகிறேங்க. DACன்ற லைனும், அதாவது ஆங்கிளும் DACன்ற ஆங்கிளும் ACன்ற ஆங்கிளும் சேம். ACன்ற ஆங்கிளும் சேம். ரெண்டுமே ஆங்கிள் 2 தான். ரீசன் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த கண்டிஷனில் இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ டயக்ராமில் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் இந்த ரெண்டு லைனும் பேரலல். ஸோ இது மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள். EBC அப்படின்றது மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடும் இந்த லைனும் பேரலாக இருக்குது. ஸோ நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BPT அப்ளை பண்ண முடியும். BPT அப்படின்றது தேல்ஸ் தியரம். அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இங்கே. ஸோ இது உங்களோட தேல்ஸ் தியரம்ல ஒரு சின்ன ரீகால். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது அதோட சைடு வந்து சேம் ரேஷியோவில் டிவைட் ஆகும். அதாவது AD/DBC ஈக்குவல் டு AE/ECன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்மளோட தேல்ஸ் தியரம். அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா இந்த CEன்ற லைனும் ADன்ற லைனும் பேரலாக இருக்குது. ஸோ தேல்ஸ் தியரம் படி BD/DC இஸ் ஈக்குவல் டு BA/AE நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம் இப்போது. ஸோ BD/DC which is equal to BA/AE அப்படின்னு எழுதலாம். இது எதனால் வந்தது அப்படின்னா தேல்ஸ் தியரமோட ப்ரூஃப்னால தான் வந்தது. ஏன்னா நம்மளோட கொஸ்டினில் வந்து ADன்ற லைனும் CEன்ற லைனும் பேரலாக இருக்கிறதுனால தேல்ஸ் தியரம் அப்ளை பண்ணி இதை நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ இன்னொரு கண்டிஷன், ஆல்ரெடி கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு கண்டெயின் ஆகிருக்கிற வேல்யூவும் இந்த BD/DCயும் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளோட கிவன். BD/DCயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா AB/ACக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம இது ஒரு கொஸ்டினில் இதை 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது BD/DCக்கு பதிலாக நம்மளால் என்ன எழுத முடியும் அப்படின்னா AB/AC நம்மளால் எழுத முடியும். ஸோ நம்ம அதை எழுதிடலாங்க. BD/DC எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக AB/ACன்னு எழுத முடியும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வேல்யூ BA/AE. ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் 1. அதாவது ஃப்ரம் 1 அப்படின்றது ஒன்றுமே இல்லை, கிவன். கொஸ்டினில் கிவனே அதுதான். உங்களோட ரேஷியோ ஒரே மாதிரி இருந்தால் ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுமான்னு காட்டுங்கன்றது தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ரெண்டத்துல இங்கே AB இருக்குது, இங்கே BA இருக்குது. ABயும் BAவும் ஒன்று தான். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் ABயை கேன்சல் பண்ண போகிறோம். AB கேன்சலேஷன் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 1/AC 1/AEன்னு வரும். ஸோ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. இல்லை இது 1/, இதுவும் 1/, இருக்குது. ஸோ இந்த AE இங்கே வந்துடும். ஸோ 1 × AE AE, இங்கே 1 × AC ACன்னு வந்துடும். ஸோ ABயை கேன்சல் பண்ணதுனால AE is equal to AC நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டயக்ராமில் பாருங்கள். ஸோ AEயும் ACயும் சேம் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த AE அப்படின்ற லைனும் இந்த ACன்ற லைனும் சேம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ACE அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா இதில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் கண்டிப்பாக 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவல். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் 1 is equal to ஆங்கிள் 2 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்மளோட ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். டெஃபினட்டாக இந்த ஆங்கிள் 1 இந்த ஆங்கிள் 2ம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால AD is a bisector அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்.
ஸோ நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா ஏசிஇ இஸ் அ ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா அதில் 2 சைடு நமக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. அதனால் இது கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதனால் இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1 வந்து ஆக்சுவலாக நம்மளோட கொஸ்டினில் வந்து பிஏடி, ஆங்கிள் 2 வந்து நம்மளோட கொஸ்டினில் வந்து டிஏசி. ஸோ இது 2 ஆங்கிளும் ஈக்குவல். பிஏடின்ற ஆங்கிளும் டிஏசின்ற ஆங்கிளும் நம்மளோட கொஸ்டினில் ஈக்குவல் அப்படின்றதுனால ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. அப்படி இல்லைனா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏடி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். பைசெக்ட் அப்படின்னா கரெக்டாக 2ஆக பிரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் உங்களோட ப்ரூஃப். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு.